Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு V collar neckline. அந்த necklineக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு contrasting color lace, அதே மாதிரி உங்க fabricக்கு contrast பண்ற மாதிரி V collar neck செய்ய ஒரு fabric. So என்னோட கமீஸ் fabric பாத்தீங்கன்னா orange and pink color இருக்கு. So அதுக்காக நான் ஒரு orange color fabric எடுத்திருக்கேன் collar செய்ய. So normally உங்க shoulder measurement எவ்வளோ எடுப்பீங்களோ அதிலிருந்து 1 inch extra எடுக்கணும் collar பண்றதுக்காக. So normally என் ஷோல்டரோட neckline width வந்து பாத்தீங்கன்னா 7.5. So ஆனா இந்த collar செய்யறதுக்கு நான் 8.5 shoulder எடுத்திருக்கேன். அங்கிருந்து மார்க் பண்ண பிறகு என்னோட upper body measurement 11.5 அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். So மேல இருந்து shoulder lineல இருந்து இறக்கிடுங்க. அதே மாதிரி கீழ upper bodyயும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ neckline width வந்து நான் 3 inches எடுத்திருக்கேன். So உங்களுக்கு எவ்வளவு neckline width வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் increase பண்ணிக்கலாம். Like 3.5 வரைக்கும் கூட போகலாம். இப்போ shoulder slope ஒரு half an inchக்கு வரைஞ்சிட்டு armhole வந்து கொஞ்சம் உள்ள depth வர மாதிரி நம்ம இத curve பண்ணிடுறோம். Okay? So 3 inch வந்து neckline width வைக்கும்போது அது perfectா தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 layers front and back fabric, அதே மாதிரி அதோட lining மொத்தமா ஒண்ணா வச்சு இப்போ இதுக்கு arm hole நான் கட் பண்ணி எடுத்துறேன். Okay. So arm hole கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து நம்மளோட front piece மட்டும் எடுத்து அதுல மட்டும் தான் நம்ம neckline கொடுக்க போறோம். Shoulder slope-யும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம கமீஸோட சைட்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். ஓகே. சோ இதோட front part மட்டும் நம்ம எடுத்துறலாம். பேக் பார்ட் வந்து அதே சேம் தான். பேக் பார்ட்டுக்கு எந்த ஒரு டெஃபினிஷனும் வராது நெக்லைன்ல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித் வந்து 3 inch வச்சாச்சு. இப்போ மேல இருந்து இதோட டெப்த் ஆஃப் த நெக்லைன் பார்க்க போறோம். டெப்த் ஆஃப் தி நெக்லைன் எனக்கு 14 inches தேவைப்படுது. ஸோ மேல இருந்து 14 inches வரைஞ்சிடுறேன். இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 1 inch கொடுத்துருக்கேன். So 1 inch width வந்து கீழே கொடுத்துட்டு அந்த 14 inch லைன்ல மேல இருந்து அந்த neckline 3 inch விட்டோம் இல்லையா, அங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு V ஷேப்ல நான் வரைஞ்சிட்டேன். So இப்போ இந்த V ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே எங்க அந்த 14 inches வந்ததோ அந்த இடத்துல தான் நம்ம 1 inch கொடுத்து அதை மேல வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். So நம்ம V neckline வந்து இந்த மாதிரி ரொம்ப நீட்டா அழகா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே ஃபேப்ரிக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது எந்த நெக்லைனாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகா பர்ஃபெக்டா ஒரு ரெடிமேட் லுக் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெடிமேட் எஃபெக்ட் கிடைக்கணும்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு V இருக்கும். ஸோ ஒரு சைட் நான் சொன்னேன் 1 inchன்னு, அதை இன்னொரு சைட் பார்க்கும்போது 2 inch வந்து நமக்கு கணக்காகுது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 1 inch வந்து நான் விட்டுருக்கேன், அது ஓப்பன் பண்ணால் 2 inch வருதுன்னு. ஸோ இப்போ இந்த 2 வந்து டபுள் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் ஒரு 4 inch வரைக்கும் இதை நான் எடுத்து இதை நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் 2 inch. இப்போ அந்த 2 inch டபுள் பண்ணனா எனக்கு 4 inch வருது. தையலுக்கு சேர்த்து ஒரு 4.5 inch. ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணால் எவ்வளோ வருதோ அதை அப்படியே டபுள் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் எடுத்துடலாம். ஸோ ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கீழேருந்து போய் நம்ம கழுத்தை சுற்றி திரும்பி கீழே வர மாதிரி இருக்கணும். ஸோ லென்த் வந்து 14 inches சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 50 inches லென்த்தி ஃபேப்ரிக் நம்ம தேவைப்படுது. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சிங்கிள் ஃபோல்ட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து 4 inch வித் கொடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து லைனிங்கை வந்து என்னோட மெயின் ஃபேப்ரிக் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பேக் பார்ட்டுக்கு எந்த ஒரு நெக்லைனும் நம்ம கட் பண்ணல. எக்ஸாக்டாக எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தோனோ ஆர்ம் ஹோல் அப்படியே நான் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணி இப்போ கட் பண்ண நெக் பீஸை அது கூட வச்சு நம்ம தைச்சிடலாம். ஸோ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து கம்மிங் ஜூன் மந்த் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி February இல்லைன்னா மார்ச் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக இன்ஸ்டியூட்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே.
ஸோ இப்போ இந்த ஷோல்டர்ஸை வந்து இந்த மாதிரி நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம அந்த பீஸ் நம்ம கொடுக்க போகிறோம், நெக்லைன் பீஸ். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு இப்படி இருக்கும். பேக் வந்து நெக்லைன் ஈவனாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து வி இருக்கும். ஸோ இதனால தான் இதை வி காலர் நெக்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த 4 இன்ச்சுக்கு வந்து மடித்தோம் இல்லையா, கட் பண்ணி எடுத்ததை ஒரு ஈவனாக மடித்து இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துருங்க. அயன் பண்ணி எடுத்த பிறகு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்டிங் கலர் லேஸ் வேணுமோ அந்த லேஸை இது கூட ஜாயின் பண்ணுறோம். ஸோ என்னோட கமீஸ் வந்து பிரிண்டட் ஃபேப்ரிக், அதனால் இந்த காலர் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பிளெயின் ரா சில்கில் கொடுத்து அந்த ரா சில்க்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு இதுக்கு மேலே இந்த லேஸ் பியூட்டிஃபுல் கோல்டன் லேஸ் நான் கொடுக்குறேன். எல்லாருக்குமே இதே மாதிரி அவுட்லுக் வரும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதே மாதிரி ஃபினிஷ் உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இதை நான் போட்டு நான் ஒரு ஸ்டில் எடுத்திருக்கேன். டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து பார்க்க அழகாகவே இருக்கும். ஸோ இது கரெக்டாக எங்கே முடியுதோ துணியோட ஓப்பன் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை ப்ரிட்டி சைட் டுகெதர், அதாவது கமீஸோட ப்ரிட்டி சைடும் இந்த ஃபேப்ரிக்கோட ப்ரிட்டி சைடும் ஒன்றா வச்சு இப்போ கீழே இருந்து மேலே அப்படியே தைச்சு பேக் நெக்லைன் அதே மாதிரி ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி தைக்கிறோம். வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி டு மேக். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு காலர் போட ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா, ஒருவேளை காலர் நெக்லைன் செய்ய கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்களா, டெஃபினெட்லி திஸ் வில் ஒர்க். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நெக்லைன் பிடிக்கும். ஸோ நான் வச்சுருக்க நெக்லைன் வித் வந்து 3 இன்ச்சஸ், அதாவது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸாக வேணால் கொஞ்சம் வைடாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3 இன்ச் இல்லாமல் நீங்கள் 3.54 இன்ச் கூட வைக்கலாம். நெக்லைன் கொஞ்சம் வைடாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆப்சல்யூட்லி லெஃப்ட் அப் டு யூ. உங்களுக்கு எப்படி அந்த நெக்லைனோட அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை மாடிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, ஸோ ஈவன் அவுட் பண்ணிவிடுங்க. ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் இது வந்து தைக்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா சுற்றி வரும்போது. ஸோ ஈவன் அவுட் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஈவனாக தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து டவுன் பார்ட் வரும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து எக்ஸாக்ட் லைன், இங்கேருந்து ஒரு 1/3 ஆஃப் தி இன்ச் வந்து 1/4 இன்ச் வந்து கீழே நம்ம இறக்கி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2 ஓரத்துலேயும் நம்ம நாச்சஸ் கட் பண்ணுறேன். இந்த நாச்சஸ் எதுக்காகனா உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கை நல்லா நீட்டாக திருப்ப உதவும். ஸோ இதில் சொல்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் இதே மாதிரி நெக்லைன் ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது மேல் பகுதி இருக்கு இல்லையா, ஷோல்டர் பக்கத்துலேயும் ஒரு சின்ன நாச்சஸ், 2 ஷோல்டர் பக்கத்துலேயும் ஒரு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டிங்கன்னா நெக்லைன் வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு திரும்பும். ஓகே, ஸோ மேலேயும் ஒரு சின்ன சின்ன நாச்சஸ் போடுறேன். ஒரே ஒரு நாச் தான் ஷோல்டர் பக்கத்தில் போட்டுட்டு இப்போது இதை ஜஸ்ட் வந்து இதை திருப்பி இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது பாருங்கள், இதை ஒரு பார்ட்டை வந்து உள்ளே டக்கின் பண்ணுறோம். டக்கின் பண்ணி இதை கீழே இருக்க ஃபேப்ரிக்கை மடிச்சிட்ட பிறகு அடுத்த பார்ட்டை அதே மாதிரி உள்ளே டக்கின் பண்ணி இன்னொரு பக்கத்தில் இருக்க ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி ஈவனாக மடித்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈவனாக நீட்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகே, ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப ட்ரெண்டியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நெக்லைன் பார்க்கவே. ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தைக்கக்கூடிய ஒரு அழகான காலர் நெக்லைன் தான் இது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து அதை பின் பண்ண பிறகு ஒரு பக்கத்துலேருந்து டாப் ஸ்ட்ரெச், அதாவது இதை ஓப்பன் பண்ணி மேலேருந்து ஒரு டாப் ஸ்ட்ரெச் போட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதை தைச்சு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். எண்டில் வந்து இது எப்படி அழகாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை அட்மிஷன் வேணும்னா மறக்காமல் ஃபெப்ரவரியில் லாஸ்ட் வீக் ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவேன். கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டியூட் அட்ரஸை வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். சூபத் ஷமா இன்ஸ்டிடியூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் அட்ரஸ் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான நெக்லைன் டிசைனோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பை.